கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்ட தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையில ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும்படியாக ஆண்டவர் தாமே ஆராதனை பொருட்படுத்தி நடந்து கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் நாம் வணங்குகிற ஆராதிக்கிற ஆண்டவர் 1000 பேர்களிலும் சிறந்தவர் அவர்தான். அவர் நம்முடைய பிரியமாக இருக்கிறபடினால் நாம் தொழுது கொள்வோம் என்கிறதான ஒரு கதையை பாடி செய்திக்குள்ளாக செல்லும். தலைப்பு செய்தி என்னவென்றால் பிசாசினால் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று பார்க்கிறோம். பிசாசினால் வஞ்சிக்கப்படாதீர்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது எடுத்து பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அதுதான் உண்மையான ஒரு காரியம். பிசாசானவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று மற்றவங்களை அல்ல, இந்த பக்கத்தில் உள்ளவங்க வராதவங்களே அல்ல, ஆலயத்திலே வந்திருக்கிற நம்மை தான், ஜெபத்திலே கலந்து கொள்கிற நம்ம தான், 40 நாட்கள் வேத பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்கிற உன்னையும் என்னையும் தான் எப்படியாவது உலகத்தரணும்னு சொல்லி அவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அதுவும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய கதையை நான் சொல்லி இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நான் கடந்த நாட்களிலே மல்கியா புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ அதுல நீங்களும் நான் அந்த பிரசங்கம் கூட செஞ்சிருக்கேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தி இருக்கிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் இருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைய நானும் நீங்களும் அடிக்கடி சொல்லுகிறோம். ஆண்டவர் இருக்காரா? இந்த உலகத்துல அநியாய அக்கிரமம் நடக்கும் போது நாம் ஏன் தேவன் இப்படி செய்கிறார், தேவனுக்கு இது தெரியாதா என்று நான் கூட கேட்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கிறேன். இதுக்கு சமீபத்துல நான் ஒரு கதையை படிச்சேன். அப்போ அந்த கதை மிக அருமையாக இருக்குது. அதை சொல்லிவிட்டு என்னுடைய தேவ செய்திக்கு போக இருக்கிறேன். அதாவது ஒரு தேவதை, இதெல்லாம் ஒரு கதை தான், தேவதைனா இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. ஒரு தேவதை, அப்ப அதுக்கு ஒரு குட்டி தேவதை இருக்குதான், அது ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தேவதையும் குட்டி தேவதை. அப்போ இந்த தேவதை ஒரு நாள் குட்டி தேவதையை அழைச்சிட்டு வா, நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி தேவதை கூட போச்சான். இந்த அம்மா அந்த பெரிய தேவதை சொல்லுகிற எல்லா காரியத்தையும் இது கவனமா கேட்குமா, ஏன்னா இவங்க எப்படி நியாயமா செய்யறாங்க, எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லி கூட்டிட்டு போனாங்க, வா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், 2 வீட்டுக்கு அங்க சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல போய் வேற உருவம் மாறி அங்க போய் சொந்தக்காரங்களை மாதிரி நின்னாங்க. அப்போ அந்த வீட்டுல உள்ளவங்க வந்தாங்க. ஒரு ராத்திரி ஆயிடுச்சு. அப்போ வரும்போது உறவினர் வேஷத்துல தான் போயிருக்கிறாங்க. உடனே நாங்க இப்படி வந்துட்டோம், திடீர்னு நைட்டு ஒரு வேளை தங்கிட்டு காலையில இருந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் நல்ல வசதியானவன் தான், ஆனா அன்பில்லாதவன், உறவுகளை நேசிக்காதவன், ஒரு உதவி செய்யாதவன், ஒரு மாதிரியான ஒரு பேர் மாதிரி. அப்போ அவன் உடனே ஆனாலும் உறவினர் சரி மேல ஒரு ரூம் இருக்குது, அது அந்த ரூம்ல போய் தங்கிக்கல, வேற என்னால ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லி அனுப்பி வச்சான். அவன் ஒரு கன்சனை உண்மையில
ஏதோ அனுப்பி வச்சுட்டு அவங்க போய் படுத்துக்கிட்டாங்க. இவங்களே போய் பார்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டைகள்லாம் இருந்தது அந்த வீட்டுல. சில ஒரு மாதிரியா இருந்துதான். அப்ப அந்த குட்டி தேவதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அம்மா இந்த பெரிய தேவதை என்ன அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்துதான். அப்ப வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி தூங்குன்னு சொல்லும்போது தூங்கினாங்க. ஆனா இந்த குட்டி வந்த அந்த தேவதைக்கு தூக்கம் வரல. இன்னும் டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குதான். என்ன இப்படி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு முடிச்சு பார்த்தா இந்த பெரிய தேவதை என்ன பண்ணுதான், அந்த வீட்டுல ஒரு 4-5 இடத்துல ஓட்டைகள் விழுந்து கிடக்குது. ஒரு அந்த மாதிரி ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிச்சா எல்லாத்தையும் சரி செய்யலாம். நல்ல என்னமோ அங்க இருக்கிற அட்டைகள் அது இதெல்லாம் எடுத்து நல்லா சரி செய்து நல்லா அடைச்சு நீட்டா அடைச்சு சுத்தம் பண்ணிச்சான். அப்ப இது நினைச்சுதான் இவருக்கு என்ன, ஒரு கஞ்சம் வந்து நம்ம என்னன்னே கேட்கல, ஒரு தண்ணி கூட எடுத்து வைக்கல, எதுவுமே செய்யல, சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஏதோ தங்குறதுக்கு ஒரு அறைய விட்டுட்டு பேசாம அம்பாட்டு போயிட்டான். அவனுக்கு போய் இந்த வீட்டை அலங்கோலமான வீட்டை அவ்வளவு அழகு விடிய விடிய நைட்டு வந்து தூங்க விடாம பண்ணிச்சு. இவங்களுக்கு நம்ம கேட்ட கேள்விதான், யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்க தெரியாதா, யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இவ்வளவு பெரிய தேவதையா இருக்குது, வல்லமையை பெற்று இருக்குது, நல்ல சக்தி உள்ளவங்க, நீ இப்படி செய்யுதுன்னு சொல்லி மனசுல நினைச்சலாம். உடனே ஒண்ணுமே கேட்கலையா, கேட்க பயம், எப்படி கேட்கறது, சரி நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், வீட்டுக்கு வந்துச்சோம். ஆனா மனசுல இருந்துட்டே இருக்கான், ஏன் நம்ம எஜமானி இப்படி பண்ணுனாங்க, இந்த பெரிய தேவதை ஏன் இப்படி பண்ணாங்க. அடுத்த நாள் சரி சரிவா இன்னொரு வீட்டுக்கு நீ நம்ம போறோம் அப்படின்னு இது நினைச்சான். இன்னைக்கு போய் என்ன பண்ண போறாங்களோ. அங்க போனா அந்த வீட்டுல உள்ளவங்க போனது இப்படி உறவினர் வந்திருக்கணும். நாங்க வந்து அப்போ சொன்னாங்க, ஒரு நாள் என்ன நீங்க 2 நாள் கூட தங்கிக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது சொல்லிட்டு அவங்க வீட்டு கொஞ்சம் சுமாரா இருந்தவங்க இருக்கிறதுலே நல்ல ரூம்ல மேல அறையில இருக்கும், கீழே ஒரு அறை இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வசதியும் செய்து வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லி படுத்தாச்சு, லைட் அணைச்சாச்சு. அணைச்ச உடனே இந்த பெரிய தேவதை என்ன பண்ணிச்சா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஓட்டம் பண்ணணும். கீழே ஒவ்வொரு இடத்தையும் ஒரு கடப்பாறை எடுத்து குத்தி டவுன் 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 அங்கேயே ஓட்டம் பண்ணி வச்சிருச்சா. அவங்க நிறைய இடத்துல அந்த ரூம் முழுசும் கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் ஓட்ட போட்டு வச்சிருச்சா. இந்த குட்டி தேவதைக்கு ரொம்ப சங்கடமா இருந்ததுதான். இதுக்கு ஒரு நீதி இல்ல, நியாயம் இல்ல, இதெல்லாம் ஒரு கடவுளுடைய பிறவிங்கிறாங்க, இதை நீங்க நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வந்தது. ஆனா கேட்க தைரியமும் இல்லை, ஏன்னா அப்பதான் சேர்ந்து இருக்குது, எப்படின்னு அதை கேட்க கூடாது அப்படின்ட்டு போது அப்புறம் பெரிய தேவதை கேட்டுச்சா, என்ன உனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கா, நான் செஞ்சது அந்த வீட்டுல ஒண்ணும் செய்யாத ஒரு கஞ்சனுக்கு எல்லாத்தையும் பூசி சுத்தம் பண்ணிட்டு வந்தேன், இங்க வந்து ஒரு எவ்வளவு உதவி செய்யறவங்களுக்கு எல்லாம் ஓட்டையாக்கி வீட்டையே என்ன பண்ணேன் பேத்து வச்சுட்டு வந்துட்டேன், அப்படிதான் நினைக்கிற அப்படின்னு. ஆமா அப்படின்னு. சரி நீ வந்து இதுக்கு விடைய வந்து ஒரு வாரத்துல பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது சரின்னு பார்க்கும்போது என்னன்னா, அந்த வீட்டுக்கு அந்த 2 பேருக்கு அந்த வீட்டுல அந்த போய் தங்கின முதல் வீட்டுல புதையல், அந்த காலத்துல புதையல்லாம் சொல்லுவாங்க, நிறைய மூட்டையா புதையல் இருந்துருக்கு அந்த வீட்டுல. அப்போ இப்ப என்ன பண்ணாங்க, ஓட்ட வழியை அந்த பெரிய தேவதை பார்க்கும்போது நிறைய தங்க காசுகள் புதையல்கள்லாம் இருக்குது அந்த வீட்டுக்கு கீழே. இந்த கஞ்சனுக்கு அது கிடைக்க கூடாது, என்ன பண்ணிச்சு எல்லாத்தையும் அடைச்சு அவனுக்கு உபகாரம் செய்யற மாதிரி செய்துட்டு வந்துச்சு. இந்த வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுக்கு கீழேயும் நிறைய புதையல் இருக்குது. ஆனா அவனுக்கு தெரியாது, ஏன்னா வீடு ரொம்ப சுத்தமா அழகா பூசி வச்சிருக்கான். அதை உடைச்சு விட்டுட்டு வந்த உடனே இவன் அடுத்த நாள் போய் தங்க வச்சவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே, அப்படி அதை சீர்படுத்தலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது கீழே புதையல்கள் கோட்டை கீழே பார்த்தா 3 பேர்ல நிறைய தங்க காசுகள் எல்லாம் இருக்குதான். அவன் ஒரு வாரத்துல பார்த்தா ரொம்ப பணக்காரனாகி ரொம்ப வசதி ஆயிட்டான். அல்லேலூயா. அதனால இது ஒரு சின்ன குட்டி கதை, கிராமிய கதை, நீதி கதைகள்ல இது வரும். அப்போ இது போலதான் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், அவர் எல்லாத்தையுமே நேர்மையா தான் செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் இல்லையா, ஏன் இப்படி பார்க்கிறோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல, அதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நம்ம அந்த கேள்வியை மல்லிகால கேட்ட கேள்வியை நீங்க கேட்க கூடாது. நான் ரொம்ப கேட்பேன், கேட்கறது இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு. நம்ம வந்து ஆண்டவர் நம்ம நல்லாவே வச்சிருக்காரு. நம்ம விட கஷ்டப்படுறவங்க, நம்ம விட துன்பப்படுறவங்க, நம்ம விட பாடுபடுகிறவங்க, நம்ம விட ஏழ்மையானவங்க, நம்ம விட கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் உலகத்துல இருக்காங்க. அதை விட்டுட்டு
நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் தான். அந்த காலத்துல நேர்த்தியா செய்கிற தேவன் தான் என்பதை நினைத்து நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இங்க ஒன்று பேருல வாசிக்க கேட்டதுல பிசாசினால் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆதியாகமத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் மனிதனை தேவ சாயலா படைச்சார். ஆதாம தேவ சாயலா படைத்தார். அப்புறம் அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து அவனுக்கு ஒரு மனைவியாக ஏவாளை படைத்தார். ஆனா நம்ம எல்லாம் தேவ சாயல் தான். ஒருவேளை நம்ம கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், நீட்ட மூக்கா இருக்கலாம், சப்ப மூக்கா இருக்கலாம், பல்லு நீளா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அப்படி ஒவ்வொருத்தரும். ஆனா நம்ம எல்லாருமே தேவ சாயல் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ சாயல படைக்கப்பட்ட மனிதரே, ஆனா அவங்கள வஞ்சித்தது யாரு? பிசாசு தான். ஆதியிலே அது ஆரம்பிச்சிருச்சு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல அந்த பிசாசு தேவனோடு உறவு கொண்டு சந்தோஷமாக பாவம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை கெடுக்க அந்த பிசாசு வந்து நீ புசிக்க கூடாது, ஏன் கனி புசிக்க கூடாதான்னு கேட்டு ஒரு சந்தேகத்தை உருவாக்கி அவங்களை வஞ்சித்து உலகமே சாபத்துக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக மாறி போனது. ஆகவே ஆனாலும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிலுவையிலே வெட்டி சிறந்து இது போன்ற ஒரு நாட்களிலே அவர் நமக்காக பாடுபட்டு நம்மை மீட்டு எடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி வருகையிலாக நாம் இருப்போம். ஆகவே இந்த நாட்களில ஆண்டவர் நாம் லெந்து நாட்களில நம் தவச நாட்களில நிறைய தியானிக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்கிறோம். நம்ம வந்து வஞ்சிக்கப்படாதபடி நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை பார்க்கிறோம். வேதத்திலே 3 நபர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு அதனால் என்ன லாபம் என்று பார்த்து முடிக்க இருக்கிறோம். முதலாவதாக யோசுவா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 9:271. அதற்கு அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் சொல். அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். அதன் பிறகு 9:14 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். இங்க யோசுவா ஒரு பெரிய ஆள். யோசுவா குறித்து பார்க்கும்போது நீங்க யோசுவா குறித்து நிறைய பிரசங்கங்கள் கேட்டுக்கிறோம். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மோசையோடு கூட இருந்தவன், மோசைக்கு பிரியமாக நடந்தவன், தேவனை பின்பற்றினவன். கானானுக்கு 2 பேர் காலேப் யோசுவா போகும்போது அதிலும் ஒருவனாக இருந்தான். நீங்காமல் மோசை விட்டு நீங்காமல் அவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்தவன். ஆண்டவர் அவனை தலைவனாக ஏற்படுத்தினார். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன் மூலமாக அற்புதங்களை செய்தார், யுத்தங்களை நடத்தினார், வெற்றியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோசுவா மிகவும் ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் கேட்டு செய்கிற ஒரு மனிதன். ஆனா பாருங்க, இந்த நாள்ல ஐயோ அதுக்கு முன்பதாக ஒரு ஆயப்பட்டணத்துல போய் பயங்கரமான ஒரு யுத்தத்தை நடத்திட்டு வருகிறான். அவன் கையை நீட்டி வச்சுட்டே இருக்கும்போது அவ்வளவு பெரிய வெற்றி. ஆண்டவர் சங்காரம் செய்தார். இத சுற்றில உள்ள மக்கள் எல்லாம் கேட்டு அப்படியே நடுங்கிறாங்க. ஐயோ மோசே யோசுவா மூலம் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் வெற்றிகள் நடக்குதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அந்த கிபியோனியர் சொல்லுறவங்க என்ன பண்றாங்க, நம்மளையும் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு சும்மா வந்து அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதை நீங்க வீட்டுல போய் படிக்க ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? ரொம்ப நாள் அப்பதான் வந்துட்டாங்க. ஆனா 1 வருஷம் அலைஞ்ச வரி, கிழிஞ்ச துணி, அழுக்கான வஸ்திரம், துருத்தி, பழைய துருத்தி, பழைய அப்பங்க, இப்படி எல்லாம் வச்சுட்டு இவங்கிட்ட வர. நீங்க யாரு என்னன்னு யோசுவா கேட்கும் போது அவன் சொல்றான், நாங்க தூர தேசத்துல இருந்து வரோம். இன்னாரும் சொல்லல, அப்போ தூர தேசத்துல இருந்து வரோம், இப்படி உங்களை பத்தி கேள்விப்பட்டு நாங்க வருகிறோம். அதனால நான் எவ்வளவு உடன்படிக்கை பண்ணி கொடுங்க, நான் உங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு சகாயம் பண்ணுங்கன்னு சொல்லி நைசா சொல்லலாம். சொல்லும்போது யோசுவா மட்டும் இல்ல, தேவனுடைய தாசர்களை யார பார்த்தாலும், ராஜாக்களா இருக்கிறது என்ன ஒரு யுத்தத்துக்கு போகணும்னாலும், ஒரு காரியத்தை செய்யினாலும் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அதனால
அந்த யோசுவாவும் அப்படி செய்யறவங்க தான். ஆனா இவர்களுடைய தோற்றத்தை, இவருடைய வேஷத்தை, இவருடைய பேச்சு இதெல்லாம் நம்பி அவன் என்ன பண்ணிட்டான், உடனே உடன்படிக்கை பண்ணி அவங்களோட கூட அந்த துணிக்கையில சாப்பிட்டுட்டாங்க. அதன் பிறகு தெரிஞ்சது. ஆனா அவனுக்கு இன்னும் யுத்தத்துல அவங்களோட வெற்றி சண்டை போட முடியாது, அவங்களை விரட்ட முடியாது. ஏன்னா சொல்லிட்டாங்க, வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எல்லாம் வாக்கு கொடுத்து அந்த வாக்கு மாற மாட்டாங்க. ஆகவேதான் அவங்க என்ன செய்ய முடியலன்னு அப்போ அவங்கள கடைசியா விறகு வெட்டுறவங்களா எனக்கு கூடவே இருந்து சொல்லி ஜனத்தோட ஜனம் அவங்க குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை பிரச்சனைகள்லாம் வந்துடலாம், அதெல்லாம் இதுல போடல. ஆனா அந்த ஒரு மிங்கில் ஆகுறதுக்கு ஒரு புறஜாதி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒரு தலைவனாகிய யோசுவா தான். அவனுடைய அஜாக்கிரதை தான். அப்போ அவன் எச்சரிக்கை இல்லை. அது ஒரு பிசாசுகளின் வேலை தான். ஆனா அவன் எச்சரிக்கை இல்லாம அதை செய்தான். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கணும், நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும். பாஸ்டையா லூக்கா 6:12 இருந்து எடுக்கிறார், மலையின் மேல் ஏறும் அனுபவம்னு. அப்ப நம்ம ஜெபிக்கணும். அருமையானவர்களே, இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க 1000 பிரசங்கம் கேட்டாலும் நாம செய்ய வேண்டிய பிரசங்கத்தின் முதல் காரியம் ஜெபம் தான். ஜெபிக்கிற ஜெப ஜீவியம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒருவேளை நான் வாழ்க்கை பிள்ளைகள் கூட சொல்றேன், நீங்க படிப்புக்கு கூட ஜெபம் பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, இதை படி, அதை படி, லாயர் படி, அட்வொகேட் படி, ஐஏஎஸ் படி, இல்லாட்டி நீ அமெரிக்கா போ, இல்ல நீங்க லண்டன் போ. கரெக்ட் தான், நம்மளுடைய ஆசைகள்லாம் இருக்கும், வேண்டாம் நான் சொல்லல. ஆனா நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வச்சு, ஏசப்பா எனக்கு இப்படி ஆசை இருக்குது, நான் என்ன படிக்கணும், நான் எந்த நாட்டுக்கு போகணும், நான் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும், எந்த வேலை கொடுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஜெபிக்கணும். ஆனா அன்னைக்கு ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மறந்துடுறாங்க, அப்புறம் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே ஜெபிக்கணும். அதே மாதிரி பெண் தேடும்போது, பிள்ளைகளுக்கு வரன்களை பார்க்கும்போது பெற்றோர்கள் அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே பணம் அப்படியே இந்த லோத்து வச்ச செயல்களுக்கு போயிட்டான், போய் தேர்ந்து கொண்டான். ஆனா என்னாச்சு, அந்த சோதனை மாடல போய் அவன் மனைவி துணா போனா, 2 பெண் பிள்ளைகளும் நாசமா போச்சு. பல சாபம் வந்துச்சு. காரணம் என்ன, கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கல. நான் போலாமா போக கூடாதான்னு ஜெபிக்கல. ஆகவே நான் பிசாசு நம்ம எப்படி வஞ்சிப்பான்னா, நம்ம ஜெபிக்க கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மக்களாக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு சங்கடம் வந்தாலும் கூட எல்லாமே கர்த்தர் நல்லதா செய்வார். நான் என்னுடைய வாழ்க்கையில சின்ன காரியம் ஒரு பெரிய இதுல நிறைய ஜெபிச்சு எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கோம், நிறைய நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஆனா இது என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் 2008 நான் ஒரு பேர் சொல்லுவேன், பெரிய ஆஸ்பத்திரி, கண் ஆஸ்பத்திரி, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆஸ்பத்திரி தான். அப்ப நான் கண்ணு டெஸ்டுக்காக நான் போனோம். 2008 நான் சொல்றேன். போன உடனே அந்த பார்த்துட்டு கண்ணுல போற வந்திருக்கு, 2 கண்ணும் 50,000 நீங்க கொடுத்து உடனே நாளைக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு எங்க ராஜ்குமார் இறந்து போனாரு. அவரும் சொன்னாரு, அக்கா பார்த்து செய்யுங்க அப்படின்னு. ஆனா நான் செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா காஸ்டும் நானும் இருந்தோம். ஏன்னா பொறன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே செய்துட்டா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே பாருங்க, அந்த காரியத்துக்காக ஜெபித்தேன் நான். ஏன்னா ரொம்ப பயப்படுவேன். ட்ரீட்மெண்ட்னா ஆஸ்பத்திரி ஊசி போடுறது என்னுடைய நேச்சர், அப்படி எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பயப்படுவேன். அப்போ கண்ணுக்குள்ள ஆபரேஷன், அது ஒரு பெரிய ஆபரேஷன் நினைச்சிட்டு ஏசப்பாட்ட ரொம்ப ஜெபித்தேன். சின்ன காரியம் தான் ஜெபித்த. ஆண்டவர் பாருங்க அழகா என்னை வழி நடத்தினார். வேறொரு கண் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது என்னை நடத்தினார். அங்க போய் இதை சொல்லல, சும்மா டெஸ்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லிட்டு அவங்க இதை பத்தியே சொல்ல, உங்களுக்கு பவர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, மற்றபடி நீங்க நல்லா தான் இருக்கீங்க. 2008 நான் போனேன். இன்னைக்கு 2024, 15 வருடங்களுக்கு மேல இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய முந்தி ஜெபிக்கணும். சாத்தான் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பல விதத்துல, நம்முடைய பண விஷயத்துல, நம்முடைய பலவீனங்களில, நம்முடைய பலன்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, உறவுகள்ல, நம்முடைய வேலைகள்ல எல்லாத்தையும் நம்மளை வஞ்சிக்கணும்னா அவன் சுத்திக்கிட்டே வருவான். நீங்க பாருங்க, சாத்தான் ஏழுக்கெல்லாம் ரொம்ப வரும். உங்கள்கிட்ட வருவான்னு இருந்தது இல்லை. ஏன்னா எங்களை தான் விழ தள்ளணும், ஆசிரமோ எப்படியாவது விழ தள்ளிடணும், கோவப்படக்கூடாது. ஒரு நாள் காலையில நான் ஆண்டவர் எனக்கு உண்மையிலே பேசல, எனக்கு இருதயத்துல நான் பைபிள் படிச்சப்போ ரொம்ப அமைதலான
போது இந்த யோசுவா ஜெபிக்கல. நீங்க வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போய் பெரிய ஆபரேஷன் அது இது சொன்னாங்க, போக வேண்டாம்னு சொல்ல, ஜெபிங்க. ஆண்டவரே செய்யலாமா? ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்க நடத்துன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்கும் சமைக்கும் போது கூட ஜெபம் பண்ணுங்க. எங்க பைபிள் காலேஜுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க என்ன சமையல் பண்ணணும், நீங்க சிரிப்பீங்க. அப்படி பண்ணலைன்னா எனக்கு ஒரே கோளாறா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கும். தலையிலுமையா நம்ம ஊருக்கு போகும்போது, விமானத்துல போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, வண்டியில போகும்போது, பிள்ளைகளை அனுப்பும் போது பார்த்துப்போ அப்படி போ. நான் கூட சொல்லுவேன், நின்று போடா, நான் அப்படி போடா, 80ல போகாத, நான் 50ல போ, இந்த ஹெல்மெட்டை போட்டு எல்லாம் சொல்லுவோம். ஆபத்து எப்படினாலும் வரும். எல்லாருக்கும் மேலாக ஜெபிச்சுட்டு போப்பா, வேற வசனத்தை படிச்சுட்டு போ. நீயும் பெற்றோரும் நீங்க ஜெபிங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தீமைகள் வராதபடி, விருப்பமான காரியங்கள் வராதபடி நமக்கு நல்ல காரியங்களை வரும்படியாக சொல்கிறார். ஆகவே இந்த நாட்டிலே பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாக உன்னை சுற்றி கொண்டிருக்கிற அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அங்க அதனாலதான் அருமையான ஒரு பாடலை கூட நம்ம பார்ப்போம். என்று சொன்னால் அந்த பாடலை அடிக்கடி பாடுவோம். நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும் என்பதான ஒரு பாடல். அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்கிறோமா? நீங்க வந்து பாடத்தை கேட்ட கூட வீட்டுல கூட பாடி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஒரு பாட்டு பாடுனா அது கூட ஜெபமா தான் இருக்கும். நீங்க சும்மா புலம்பிட்டே இருந்தா கூட அது ஒரு ஜெபமா தான் இருக்கும். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நேரத்துல சில வார்த்தைகளை ஜெபமா பாடினேன். ஆண்டவர் சந்தோஷமாக ஒரு கவியை பாடி 2வது இது போகலாம். வயதான தீர்க்கதரிசி, நான் வந்து கிழக்கு தீர்க்கதரிசி போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ அவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். அவனுடைய காரியத்தை பார்க்க இது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குது. நீங்க அதை குறித்துட்டு உங்களுக்கு இந்த 2 நாட்கள்ல டைம் இருந்தா படிச்சிருந்தா கூட நீங்க அதை வீட்டுல போய் படிக்கலாம். ரொம்ப நல்ல அருமையான கதைகள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். அப்போ அங்கு வந்து ஒரு எரோபயாம் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவன் அந்த எரோபயா ராஜா ஒரு பொல்லாத வந்தாங்க. அவன் அந்த ராஜா வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். ஆண்டவர் தான் அவன் எங்கேயோ இருந்தான், சம்பந்தமே இல்லாத வெளியில இருந்த ரெகபயாமுக்கு பதிலா இந்த எரோபயாம ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். அருமையானவர்களே, ஒன்றுக்கும் உதவாத ஒன்னி கூட சில நேரத்துல சில நல்ல காரியங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்ம அதை பார்த்துக் கொள்ளணும். ஆனா இப்ப எரோபயாமை கொடுத்து நான் பேசல. அவன் என்ன பண்ணனா, அவனுக்கு வந்து எப்பவுமே அந்த இந்த மக்கள் எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மனசுல சில கெட்ட எண்ணங்கள் வந்து 2 பொன் கண்டுபிடிகளை செஞ்சு இதுக்கு பலி செலுத்துங்க சொன்னது மாத்திரமல்ல, இவனே அந்த தூபம் காட்டுறதுக்கும் வந்து நிக்கலாம் மக்களை கூட வச்சு. அப்பொழுது அங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த பலிபீடத்துல வசனம் 13ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 13ஆம் வசனம் 5ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம்
வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. அங்க பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி அந்த ஊர்ல இருந்தான். அவன் யாரும் பேர் போடப்படல. ஆனால் அந்த நாட்கள் இப்ப நமக்கு வேதம் இருக்கவே தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆண்டவர் வேதத்தின் மூலமாக தீர்க்கமாக பேசுகிறார். படிக்கும் போது, செய்தி கேட்கும் போது, டிவி பார்க்கும் பல காரியங்கள் தீர்க்கதரிசி இப்பொழுது கிடையாது. ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாக அவர் தீர்க்கதரிசிகள் தான் வந்து முகமுகமாக பேசுவாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், வயதான தீர்க்கதரிசி. அவனுடைய பேர் ஒண்ணு போடல, அவனா தானா வரல. தேவனா நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தா நேரம் இல்ல, சுருக்கமா சொல்றேன், தேவனால அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து எரேமியாவுக்கு சொல்றார், நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறியே அப்படின்னு சொல்லும் போது, நீ செய்யாத அப்படின்னு சும்மா கேட்க மாட்டேங்கிறான். துணிகரமாக நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ அவன் சொல்லுவான், நான் யாருங்கிறத இப்போ தேவன் காட்டுவார் சொல்லும்போது பலிபீடம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னான். இப்பெல்லாம் அப்படி நடக்குதா? அந்த காலத்துல அப்படி சொன்னா நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வீட்டுல, நம்ம விசுவாசிங்க வாழ்க்கையில எப்படி நடக்கும்? நம்ம எல்லாம் எவ்வளவு பயங்கரமா திருந்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய கிருபையின் காலம், அன்பின் காலம், ஆண்டவர் இறக்கங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும். ஆகவே அப்போ பலிபீடம் வெடிச்சு எப்படிங்கன்னு சொல்லும் போது இந்த கை அப்படியே நின்றுச்சு. நின்ன உடனே நீங்க அதே 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 6 வசனத்தை யாராவது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்ப எனக்காக விண்ணப்பம் பண்ணி என்று சொன்ன போது விண்ணப்பம் பண்ணணும். நல்லவன் தான், பொல்லாதவன் தான். ஆனாலும் கூட பலிபீடம் வெடிச்சு கை இப்படியே நிக்குது. ஸ்ட்ரோக் வந்து நின்னா எப்படி இருக்கும்? கையை எடுக்க முடியுமோ? ஒண்ணும் பண்ணல, அப்படியே ஆண்டவர் நிறுத்திட்டாரு. ஆனா இப்ப கடவுள்கிட்ட வேண்டுனா அற்புதம் நடந்தது. கை படையப்படி வந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு. கொடுத்த போது நீங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, அது 1 ராஜாக்கள் 13 8 9 இந்த வசனங்கள்ல எடுத்த நேரமும் அவர் சொல்றான், இப்ப நீ உண்மையிலே தீர்க்கதரிசி, நான் நம்புறேன், நீ தேவனுடைய மனிதன் தான், நீ அதனால அரண்மனைக்கு வந்து நீ தங்கி எத்தனை நாள் தங்கணுமோ தங்கி நல்லா சாப்பிட்டு போனாரு. என்னெல்லாம் ஒரு பிரதம மந்திரியா ஒரு ஜனாதிபதியை கூப்பிட்டு அந்த மாளிகையில ஒரு தங்குனா, ஐயோ தங்கிட்டு வந்துடலாம்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் என்ன சொன்னா, அவனுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் சொல்லுகிறார், அவர் வந்து வசனம் 16 யாராவது வாசிங்க. அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். அப்போ அதுக்கு முந்தைய அந்த அதிகாரத்துல சொல்லுகிறார், இந்த ராஜாவுக்கு சொல்றான், என்னுடைய தேவன், நீ போற இடத்துல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, உன் காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்த வழியா என்ன செய் வா. தேவன் நம்ம இடத்துல ரொம்ப கீழ்ப்படிதல் விரும்புறாங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினே வரும். நம்ம குடும்பத்துல கூட கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பிள்ளையும் நமக்கு பிடிக்கும். தப்பு செஞ்சா கூட எந்த பிள்ளையும் நம்ம விரும்ப மாட்டாங்க. அதான் தாய் இருக்கு, தகப்பனா இருக்கு. ஆனா ஒரு பிள்ளை ரொம்ப கீழ்ப்படிந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப பிளெஸிங் நமக்கு ரொம்ப இருக்கும். மனசுல ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்பொழுது ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படுவாங்க. அப்பா இவன் சொல்றான், நீ வந்து எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் சரி, அவன் சாப்பிடாம தான் வந்திருக்கான், எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறான், பசியாதான் இருக்கிறான், ஆனால் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுல அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் 13 அதிகாரத்தை படிக்கும் போது, அவன் பெத்தேல இருந்து வந்த வழியா வராம இன்னொரு வழியா போனானா. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம அப்படி போயிருக்க கூடாது. நம்முடைய பாதை வந்து மாறக்கூடாது, மாறிட்டே இருக்க கூடாது. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க கட்சி தவறாங்கல்ல, இப்போ அது கட்சியில மட்டும்தான் தாவலாம். ஆண்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில மாறிட்டே இருக்க கூடாது. இயேசுவை வச்சு முன்னேறி போனா துன்பமோ துயரமோ கஷ்டங்களோ கவலைகளோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? முன்வைத்த கால பின்னோக்கை நான் பாடுவாங்க சின்ன பிள்ளைங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், முன்னே போக துணிந்தேன், பின்னோக்கை நான் அதனால பின் வாங்க கூடாது. அப்ப இந்த தீர்க்கதரிசி உறுதியாக இருந்தான். ஆனா அவன் பின்வாங்கல, போனான். அப்பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க இன்னொரு தீர்க்கதரிசி அதே அதிகாரத்துல 18 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டான்.
இதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனையே இதுதான். நம்ம ஒரு பக்தியா இருப்போம், அதாவது ஒரு பாஸ்டர் வருவாரு, உங்க சர்ச்சில் இது சொன்னாங்களா, இது கிடையாது, அது இந்த போதனை அந்த போதனை, இது கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசி, இதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அவன் என்ன சொல்றான், நானும் தீர்க்கதரிசி தான், ஏன்கிட்ட ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. இதுக்கும் ஒரு கதை இருக்கு. இந்த பக்கத்துலதான் இருக்கிறாங்க ஒருத்தர். அப்போ ஒருத்தர் வந்தார். அவர் பாஸ்டர் வர மாட்டார், அவருடைய உதவியாளர்கள் ஒருத்தர் இங்க வந்தாரு. நானும் சரி இந்த சபையிலிருந்து வந்துருக்கோம், டீ குடிக்கையா அப்படிலாம் சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் பேசுறேன். என்ன, எங்க பாஸ்டருக்கு ஒரு தரிசனம் வந்தது. என்ன, உங்க சபையில இருக்கிற நல்ல இளைஞர்களை, நல்ல உருவேற்றி வச்சிருக்கிற இளைஞர்களை 10 பேரை எங்க சபைக்கு அனுப்பணும், நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிக்கிறோம், அதோட பிள்ளைங்க திருப்பி வருமா? நாங்க புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பின ஒரு 50 பேருமே வரல, இன்னும் வரல. வீட்டார் வாசிக்கிறது எவ்வளவு பேர் போயிட்டாங்க. அப்போ அது பாவம் கிடையாது. அவர் சொன்னாரு, நான் சொன்னேன், அது ஏன் கூப்பிடுறீங்க? இல்ல எங்க பிரதருக்கு அது தரிசனம் ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போ நான் நினைச்சேன், தப்பு கிடையாது, நம்ம வாய்ப்பு ஒன்னா ஜெபம் பண்ணணும். நம்ம அப்படிதான் நினைப்போம், ஒன்னா தானே ஜெபம் பண்ண போறாங்க, இங்க பண்றத அங்க பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்ப நான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்ன தேவன் எங்க பாஸ்டருக்கும் சொல்லும் போது நான் அனுப்பி வைக்கிறேன். அவரு அன்னைக்கு கேரளுக்கு போறப்ப அவர் சொல்றாரு, நீங்க தானே அந்த வார்த்தையை சொன்னீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், சொல்லவே இல்லை இது வரைக்கும், அது கரெக்ட் தான். அவர் அங்கிருந்து விலகி. நான் சொன்னேன், அந்த மாதிரி பொய் சொல்ற தீர்க்கதரிசிகள், பொய் போதனைகள் நம்ம உஷாரா இருக்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க தாலியை கலட்டுறீங்க, கர்த்தர் என்று சொன்னாரு, தாலி போடாதீங்க, ஜெயில கலட்டுங்க நான் சொன்னா உடனே கண்ணை முடிட்டு கலட்டி உண்டியில ஒண்ணு போடக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், அப்படியா சிஸ்டர், கர்த்தர் என்கிட்ட பேசும்போது அந்த காரியத்தை நான் என்ன செய்யறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு புத்தியாக செயல்பட வேண்டும். இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், அற்புதம் செய்தவன், அந்த உறுதியாக இருந்தவன், கர்த்தருடைய வார்த்தையில நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன், இந்த பொய் தீர்க்கதரிசனத்துல மயங்கலாம். பசியும் இருக்குது, பசியும் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி பொய் சொல்லுவானா? சரி போவோம்னு சொல்லிட்டு போனான். நடந்தது நல்லா சாப்பிட்டுட்டு கழுதையில ஏற்றி விட்டு போப்பாடு சொல்லி அனுப்பினான். ஆனா அந்த பொய் தீர்க்கதரிசி ஏன் சொன்னாங்கிறது எனக்கு தெரியல கூட. அது இந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் பாஸ்டர்லாம் ஏன் பொய் சொல்லிட்டு தெரியுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி அவனும் எதுக்காக சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசிய வஞ்சிக்கிறதுக்காக சொன்னான். ஒரு சிங்கம் மாதிரி அவன் போயிட்டே இருக்கும். ஒரு சிங்கம் வந்தது, நீங்க அந்த கதை போய் படிச்சு பாருங்க, 13 சிங்கம் வந்தது. அவன் என்ன பண்ணிச்சு, ஒரே அடி அடிச்சு அதை கொண்டு போட்டுச்சு என்று பார்க்கிறோம். அந்த வசனம் 26, 28 வரை வாசிக்கலாம். அவனே வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்ட போது, அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டுச்சான். ஆனா ஒருவேளை அவனை டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். அப்ப நம்ம கூட நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உறுதியை, நம்முடைய ஜப வாழ்க்கையை, நம்முடைய ஊழிய பாதையை டெஸ்ட் பண்றதுக்கு பல விதத்துல பல பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தவர்களாக மதிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை மதிக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்கணும், கர்த்தருடைய வசனங்களை மதிக்கணும், கர்த்தருடைய காரியங்களை மதிக்கணும். அற்பமா எண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தார் ஆண்டவர். ஆனா அவங்க அற்பமா எண்ணினாங்க. ஏன்? அவங்களுக்கு அது ரொம்ப கேட்டு அற்பமா போச்சு. அப்படித்தானே? இப்ப சோறு நமக்கு அற்பமா இருக்குது இல்ல, சோறை பிடிக்கல, எல்லாம் பாஸ்டா தான் பிடிக்கல. அந்த மாதிரி புது விதமான அது மாதிரி ஆயிட்டோம் எல்லாம். அதனால அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும். இந்த வயசான தீர்க்கதரிசி மதிக்காதனால நடந்தது என்ன, அந்த சிங்கம் முடித்து கொண்டது. ஆனா இந்த பொய் சொன்ன தீர்க்கதரிசி பார்க்கிறார். அந்த சிங்கம் அவனை கடிக்கல, ரத்தத்தை குடிக்கல. சிங்கம் முதல்ல கடிச்சா கொஞ்சமாவது சதையை பிடிக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவன் போல கழுத அப்படியே உயிரோட நிக்குது. அந்த சிங்கமும் அந்த மனிதனும் அப்படியே கிடக்கிறான். அப்படியே அடிச்சு அவனை கொண்டுடுச்சு. ரெண்டுமே நிக்குது. இந்த தீர்க்கதரிசி போகும்போது அந்த பொய் சொன்னாங்க நம்மள தீர்க்கதரிசி இறந்து கிடக்கிறான், கழுத பக்கத்திலே நிக்குது. அருமையானவர்களே, அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை மதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாம்
கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும். நம்முடைய இந்த நாட்கள்ல இவங்களுக்கு ஏமாந்து போகக்கூடாது. இங்க வந்து இந்த தீர்க்கதரிசி ஏமாந்துருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். கள்ளர்கள் பழகி அந்த பாட்டு எக்கால சத்தம் பாட்டு அப்படி பாடுவோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கள்ளர்கள் பழகி கர்த்தருடைய வார்த்தை புரட்டுறாங்க. நீங்க யூடியூப்ல வருஷம் பார்க்காதீங்க நிறைய செய்தி. ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரிய கடைசியில வேண்டாம் சாமி இந்த கிறிஸ்தவமே வேண்டான்னு போயிடலாம் போகுதுன்னு அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ல இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் படிக்குது அப்படின்னு. ஆனா வேதத்தை மட்டும் டெய்லி படிக்கணும். வேற கர்த்தருடைய சபையில சொல்ற வார்த்தையை இல்லை. நம்முடைய கல்வாரி சபை நான் சும்மா சொல்றேன், சின்ன சபையா தான் அருமையான ஒரு சபை. நல்ல ஒரு உங்களுக்கு போதனை சத்தியத்தை அழகா கொடுக்குற ஒரு சபை. இது போதும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கேட்கறத நீங்க அன்னைக்கு வாரம் முழுசும் வச்சு நீங்க தினமும் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செயல்படுத்த ஆண்டவர் செய்வார். ஆகவே கள்ளர்கள் பரவி அங்கிருந்து கத்து அந்த பாட்டை அருமையான எழுதிக்கிறாங்க. நம்ம வந்து நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ராஜா. இந்த ஆசா ராஜா ரொம்ப அருமையான நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அருமையானவர்களே, முடிவு பறிந்து நினைந்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். இப்ப நான் கூட எவ்வளோ இப்போ பிரசங்கம் பண்ணிருக்கல எப்படியோ இருக்கிறோம். ஆனா என்னுடைய மரணத்தின் முடிவுல கூட நான் கரெக்டா இல்லைன்னா ஆண்டவர் அறியேன்னு சொல்லி விடுவார். எவ்வளவுதான் நன்மை செம்மையுமா இருந்தாலும் கூட முடிவு வர கடைசி வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். ஆனால் இங்கே இந்த ஆசா ராஜா ஒரு தவறை செய்தான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் செய்த தவறு என்ன? 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக உரையாடினதினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். எத்தியோப்பியர் ஓடிப்போனார்களா? அடுத்த வசனம். அவர்களை ஆசாவும் அவரோட ஜனங்களும் கேரா மட்டும் திரும்பினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் இல்லாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். எவ்வளவு நிறைய அற்புதங்களை எல்லாம் இந்த ஆசா ராஜாவுக்கு செய்தான். அதே 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாவின் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தார். 13 வாசிங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பொன்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி பாருங்க, அவருக்கு நிறைய காரியங்களை நான் படிக்கல. ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ராஜா, ரொம்ப நன்மையானதான் செஞ்சான். ஆண்டவர் அவனுக்கு யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், கூடவே இருந்தார். ஆனா அவர் தவறு செய்தார். என்ன? ஆலயத்துல உள்ள பொருட்களை எடுத்து ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுகிற ஒரு ராஜாவுக்கு அவங்க ஆலயத்துல அவங்க அதெல்லாம் வச்சிருந்தாங்க, கொடுத்துட்டாங்க. பெரிய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். விக்கிரக ஆராதனை தேவன் அதிகமாக வெறுக்கிறார். அந்த ஆட்களோட ரொம்ப அந்நிய நுகரத்திலே அவிசுவாசிகளோடு கூட இணைய வேண்டாம் என்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப நம்ம இணையக்கூடாது. அதுக்காக நம்ம நான் வந்து வெறுக்கிறேன்னு நான் சொல்ல. நான் கூட என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அலுவலகத்துல நண்பர்கள் எல்லாம் பார்த்தா நிறைய இந்துக்களா தான் இருப்பாங்க. ஆனா கூட விக்கிரக காரியங்கள்ல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். என்னுடைய அலுவலகத்துல
இது நீங்க யாருக்கு சொன்னா தெரியும், பெரிய பூஜையெல்லாம் நடக்கும். நான் வந்து ஒரு அலுவலகத்துல ஆபீசரா இருந்தனால தனியார அதெல்லாம் இருக்கும். ஒரு தடவை 7 முறை அந்த பூஜையை வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த எதிர்க்க முடியாது, லீவும் போடல. ஆனா நான் வந்து என்ன பண்ணேன், வெளியே காலில நான் பாட்டு மனநூல்ல நமஸ்காரம் பேசாம இருந்தேன். அந்த பொருளை ஒண்ணும் சாப்பிடல. அவங்க சொன்னாங்க இவ்வளவு வைராக்கியமா இருப்பீங்களா அப்படின்னு. அதனாலதான் நான் இந்த வயசு வரைக்கும் ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆகவே நம்ம கர்த்தருடைய கட்டளை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நம்ம செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. ஆனா இந்த ஆசா ராஜா அவன் விக்கிரகத்தை தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை எடுத்து ஒரு விக்கிரகாரத்தை வணங்குற ஒரு ராஜாவுக்கு கொடுத்துட்டான். அதனால அவன் பின்னால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வியாதி வந்து அவன் ரொம்ப விரும்புவா இல்லாம மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் வந்து பிசாசு நல்லா வாழ்ந்து கொண்டே இருந்தான். எச்சிக்கிற சிங்கத்தை போல வந்து அவங்க வந்து நம்ம விழுந்துட்டான். நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மை நல்லவர் என்பதை நம்ம உணர்ந்து வாழ வேண்டும். நம்ம எப்ப விட மாட்டோம்னு சொன்னா, எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு உயிர் கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார், எனக்கு வைத்தியராக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், என் பிள்ளையை பாதுகாப்பா இருப்பார், எனக்கு ஒரு ராணுவ வீரராக இருக்கிறார், ஒரு மந்திரியாக இருக்கிறார். இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவரை குறித்து ரொம்ப அறிஞ்சு வச்சிருந்தா, ஆண்டவர் கூட போனா ஆண்டவர் இது மாதிரி விழவே மாட்டோம். அங்கே சோதனைகள் வரும். சிங்கம் இப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போதே எரிச்சிக்கிற சிங்கம் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை விழ தள்ளணும்னு வரும். ஆனா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என் தேவன் அந்த 3 காரியங்களால ஜெயிக்கணும். ஒன்று, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். நம்ம காலையில எழுந்து ஜெபிக்கிற மலையில ஏறி ஏறி பாஸ்டர் சொல்லுவாரு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ நிறைய சொல்லிருக்காரு, பிரகாசிக்குது, ஜெபம் பண்ணா தேவ பிரசன்னம் கிடைக்குது. ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்களை குமார் பாஸ்டர் 14 காரியங்களை நிறைய அனுப்பியிருக்கிறார் யூடியூப்ல. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஜெபிக்க 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 சாத்தானால ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும். நம்ம என்ன சொல்றத மதிக்கணும், ஆலயத்தை மதிக்கணும், தேவ வசனங்களை மதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணுங்கிறாரு, அதை மதிக்கிறோமா? அதை மதிக்கணும். அது மாத்திரம் இல்ல, 3வது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கட்சிக்கிற சிங்கத்தை போல தெரியலாம். அது வாங்கிட்டு எனக்கு வரத்தான் செய்யுது, போனதுமே வரும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்குதுன்னா 3 காரியங்கள்: ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு தான் நான் கீழ்ப்படுவேன். தானியேல் சொன்னான், 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, இந்த பொற்செடியை வணங்காட்டா உன்னை தீயில போடுன்னு சொன்னாங்க. சொன்னான், நீ தீயில போட்டாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு தான் நாங்க கீழ்ப்படிவோம், உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நடந்தது என்ன? தீ அவங்க ஒண்ணுமே சேதப்படுத்த முடியல. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கல, ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் பேச வேண்டாம், அப்படி இப்படின்னு பேச்சில் இல்ல செயல. ஆகவே அருமையான மக்களே, உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களை மறக்கவே மாட்டேன். மறக்காத தேவன். எனக்கு இந்த பாட்டோட அடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர், நான் அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் ஆண்டவர் என்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அது என்ன, அது மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை குறித்து பயத்தோட வந்திருக்கிறோம். நாங்களும் பயப்படுவேன், பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகும்,